பல பேருக்கு தெரியாத ஒரு சூட்சமம் சொல்கிறேன். அதாவது இந்த 7 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, பாத சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி நிறைய சனி இருக்குது. இந்த மாதிரி சனியுடைய தொல்லைகள்ல இருந்து தப்பிச்சு வரணும், மீண்டு வரணும் அப்படின்னா எல்லாருமே சனி ஈஸ்வரனை போய் கும்பிட்டுட்டு வாங்க, திருநள்ளாறு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருநள்ளாறை விட சிறப்பான ஸ்தலம் எது தெரியுமா? முருகர் கோயில். குறிப்பாக முருகரை போய் நம்ம எங்கே கும்பிடணும் அப்படின்னா, அதில் ஒரு பெஸ்ட்டான இது பழனி. காரணம் என்ன? பழனி எல்லாருமே திருநள்ளாறு தான் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பழனி சொல்கிறீங்க அப்படின்னா விஷயம் இருக்குது. சனி நம்ம ஜாதக கட்டத்தில் எங்கெங்கே நீசமாகுது? சனி எங்கே நீசமாகுதுன்னா மேஷ ராசியில் நீசமாகும். மேஷத்தோட அதிபதி யார்? செவ்வாய், முருகர். ஸோ அந்த முருகர் உச்சம் அடையக்கூடிய ஸ்தலம் எது அப்படின்னா பழனி. அந்த செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய ஸ்தலம் பழனி. ஸோ அங்கே அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பழனி போய் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் திருநள்ளாறை விட பழனி போகிறது ரொம்ப நல்லது.